வணக்கம் சார். வணக்கம். மார்க்கெட் வந்து 26,000 கிராஸ் ஆயிருச்சு. ஆனாலும் கூட இந்த ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ எதனால் மார்க்கெட் இவ்வளோ ஸ்லோவாக இல்லை இவ்வளோ லேக் எடுத்துக்குது சார்? டேரிஃப் இஸ் அ வெரி பிக் இஷ்யூ. ஸோ டேரிஃப் அடுத்த வருஷம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. இன்னொரு ஒரு வருஷம் ஆகும்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லை. அவங்க வந்து நாளைக்கு வரும் இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் டசன்ட் லைக் அன்சர்டன்ட்டி. ஓகே, நம்ம இங்கே மட்டும் இல்லை, யூஎஸ் மார்க்கெட்ஸ், சைனீஸ் மார்க்கெட் இதெல்லாமே பயங்கர ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டும் ஒரு 3-4 மாதம் முன்னாடி ஆல் டைம் ஹை ஆகிடுச்சான். ஆல்மோஸ்ட் அந்த ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே ஒரு 2% 3% எப்படி இந்தியன் மார்க்கெட்ஸ் இருக்கோ அதே மாதிரியே திண்டாடிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ஸில் எப்படி வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் ரேஞ்ச் பவுண்டாக வித் டவுன்வர்ட் பயாஸ் இருக்கோ, யூஎஸ் மார்க்கெட்லேயும் ஸ்மால் கேப் மிட் கேப் அதே மாதிரி இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் வந்து 4000 S&P 4100 இருக்கும்போது ரசல் அப்படின்னு அங்கே ஸ்மால் கேப் இண்டெக்ஸு அது வந்து 1950 2000 கிட்டே இருந்தது. இப்போ வந்து 4000லேருந்து 6900 வந்துடுச்சு. S&P லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் நம்ம நிஃப்டி மாதிரி, அவங்க ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 2030 2035 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. போட்டு சாத்திட்டு இருக்காங்க. அக்ராஸ் தி குளோப் ஸ்மால் கேப் மிட் கேப் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்லி செலக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் தான் S&P ஹோல்ட் பண்ணுது, ஒன்லி செலக்ட் ஸ்கிரிப்ட் தான் நிஃப்டியை ஹோல்ட் பண்ணுது. கடைசி ஒரு 1750 பாயிண்ட் ரேலி நிஃப்டியில் நடந்தது இல்லையா, இந்த ரேலி 6 ஸ்கிரிப்போட மூவ்மெண்ட்டால் தான் வந்திருக்கு. நிஃப்டியில் இருக்கிற மற்ற 47-48 ஸ்கிரிப்பு, நிஃப்டி 50 சொல்கிறாங்க, நிஃப்டி 51 52 ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் 46-47 ஸ்கிரிப்பு ஏறலை, இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக 6 ஸ்கிரிப் தான் மார்க்கெட்டில் மேலே தூக்கின்னு போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வைட் பார்ட்டிசிபேஷன் வந்தது அப்படின்னாக்கா இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மார்க்கெட் வைட் பார்ட்டிசிபேஷன் வரத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். பட் ஏன் அந்த மார்க்கெட் வைட் பார்ட்டிசிபேஷன் நடக்கலை? எல்லா கம்பெனிஸுமே ஏன் இதில் இன்வால்வ் ஆகலை சார்? ஹை வேல்யூவேஷன் சார். ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட பி ரேஷியோ 350 380லாம் இருக்குது. அட் ஒன் பாயிண்ட் டைம் 1000 இருந்தது. 1000 பி இருந்ததுனாக்கா அப்புறம் எங்கே அந்த இண்டெக்ஸ் ஏறுறது? ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப் இண்டெக்ஸில் பி இன்னும் கொஞ்சம் வேல்யூவேஷன் கிளியராக வரணும். அது வந்ததுனாக்கா தென் தே வில் ஆல்சோ பார்ட்டிசிபேட். அனதர் திங், நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், எஃப்ஐஎஸ் மட்டும் விற்கலை, ப்ரொமோட்டர்ஸை விற்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி அவங்க பர்சனல் ஹோல்டிங்கு ப்ரொமோட்டர்ஸ் விற்றுருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸுக்கு அவங்க கம்பெனி மேலே நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எப்படி யார் வாங்குவாங்க அந்த ஷேர்? ஸோ இதுதான் முக்கியமான காரணம். ப்ரொமோட்டர்ஸ் திருப்பி பைபேக் பண்ண ஆரம்பிக்கணும், எஃப்ஐ திருப்பி கொஞ்சம் பைபேக் பண்ணணும். இது வந்ததுனாக்கா மார்க்கெட் திருப்பி மேலே போக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் நமக்கு ஜிஎஸ்டியில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி இன்கம் டேக்ஸ்லையும் நிறைய ஸ்லாப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே மார்க்கெட்டை இல்லை கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலையா? அது மார்க்கெட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகலையா சார்? இதெல்லாம் ஃபேக்டர் பண்ணி தான் மார்க்கெட் முன்னாடி வந்துச்சு. மார்க்கெட் எப்பயுமே வந்து அடுத்த வருஷத்துக்கு என்ன இருக்கோ அந்த டார்கெட் இன்றைக்கி அச்சீவ் பண்ணணும். இட் இஸ் ஃபார்வர்ட் லுக்கிங் அப்படின்வாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டில் ரேட் கட் கொடுக்க போகிறாங்க, ஜிஎஸ்டி ரேட் கட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் லேபை குறைக்க போகிறாங்க. 12 வருஷத்துக்கு கீழே இருக்கும் யாரும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. தட்ஸ் 90% பீப்புள் தே யூனோ தே டேக்கன் அவுட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இல்லையா, ஒன்லி 10% தான் வருது. ஸோ இதை மாதிரி ஒரு ரூல் வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதால் தான் மார்க்கெட் அதை ஃபேக்டர் பண்ணி மேலே வந்துச்சு. இனிமேல்ட்டு இன்னொரு பெரிய ட்ரிகர், ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் ஏதாவது டேக்ஸை கொஞ்சம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை கொஞ்சம் குறைக்கிறேன், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கொஞ்சம் குறைக்கிறேன், எஸ்டிடியை கொஞ்சம் குறைக்கிறேன், இல்லாட்டி வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி போகிறேன், ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்வாங்க. இதை மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் நியூஸ் ஒன்று வந்தது அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் பெருசாக மேலே போகும். மேபி அது மாதிரி இதுவும் மார்க்கெட்டுக்கு தெரியல போல இருக்குது. இந்த பட்ஜெட் மே த்ரோ சம் சர்ப்ரைசஸ், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை குளோபல் மார்க்கெட்டில் கூட ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா என்ன சொல்லுது? உண்மையிலே குளோபல் மார்க்கெட்டை அது இம்பாக்ட் பண்ணுமா? இம்பேக்ட் பண்ணணும், பண்ணலை. ஏன்னா அது ஃபட்ஜெட் டேட்டா மாதிரி தோணுது. இந்தியாவிலேயாவது 0.9 சிபிஐ இண்டெக்ஸு, சிபிஐ இண்டெக்ஸ் 0.9னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எங்கே இருக்கும் பாருங்கள், நெகட்டிவில் இருக்குமான்னு தெரில. இதுவே கொஞ்சம் ஃபட்ஜெட் டேட்டான்னு தோணுது. அட்லீஸ்ட் நம்மளாம் சொல்லலாம், நமக்கு வந்து ஜிஎஸ்டி குறைச்சிட்டோம், 28% 45%லாம் ஒரு யூனிஃபார்ம் ஸ்லாபில் கொண்டு வந்து 2 ஸ்லாபில் கொண்டு வந்துட்டோம், இதனால இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வி ஹேவ் சம் ஸ்டோரி டு டெல்.
இந்த 0.91% சிபிஐயே வந்து நம்ப முடியாத நம்பர் அப்படின்னு வச்சுங்க. பட் அட்லீஸ்ட் வி ஹேவ் சம் ஸ்டோரி டு டெல். அமெரிக்காவில் வந்து இது வந்து இவங்க கொடுத்த நம்பர் ஸ்ட்ரைட்டாக போய் அப்படின்னு சொல்லலாம். 50% டேரிஃப் போட்டிருக்கான். அந்த 50% டேரிஃப் பே பண்ணது பூரா அவங்களோட இது கம்பெனிஸு. அந்த கம்பெனிஸ் அவங்க கைவிட்டு பைசா கொடுக்க முடியாது. 50% கொடுத்துட்டு எங்கே லாபம் பண்ணுறது இல்லையா? தே நீட் டு பாசிட் ஆன் டு தி கஸ்டமர்ஸ். அங்கே பிட்ஸாலேருந்து பர்ஜர்லேருந்து எல்லாமே வந்து 25% 30% அவங்களோட மெயின் ஸ்டாப்பிலே வந்து பிட்ஸாவும் பர்கர் தான். ஓகே, அது ஜாஸ்தியாக போயிடுச்சு இல்லையா? ஸோ பேசிக்காக எல்லாமே ஜாஸ்தியாக போயிடுச்சு. அவங்க எப்படி வந்து இந்தளவுக்கு ட்ரமேட்டிக்காக ஒரு கம்மியான நம்பர் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. இது பொய்ன்னு மக்களுக்கு புரிஞ்சு போச்சோ அப்படின்னு தோணுது. அதனால் வந்து மேலே போகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரியலிஸ்டிக்காக சொன்னாக்கா மக்கள் நம்புவாங்க. ஓகே, தட்ஸ் சேயிங் whenever someone shows to you who they are, believe them for the very first time அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கோட்டு. இந்த ஆக்சிஸ் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் இருந்தது, HDFC பேங்க்னு ஒரு ஷேர் இருந்தது. இவங்களாம் பார்த்தா வருஷம் வந்து குவார்டர் ஆன் குவார்டர், வருஷம் கிடையாது, குவார்டர் ஆன் குவார்டர் 20% இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட், 20% இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட்னு சொல்லி காமிப்பாங்க. இந்தியன் எக்கானமியும் ஒரு இடத்துல டவுனாக இருந்தது. ஓகேவா? எங்கேயும் பிஸ்னஸில் வால்யூம் இல்லை புலம்பிகிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியன் எக்கானமி டவுன் ஆகிருக்கு, இவங்க வந்து 20% க்ரோத் இருக்கும். எப்படி இருக்க முடியும்? இந்தியன் எக்கானமி டவுன்னாக்கா ஃபஸ்ட்டு அடி வாங்குறது பேங்க் தான் அடி வாங்கணும். இவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு திருமுழு பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை குக்கப் பண்ணி 20% ப்ராஃபிட்டு 20% இன்க்ரீஸ் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு எட்டுன்னு வந்துட்டாங்க. ஒரு இடத்துல அடின்னு அடிச்சிட்டாங்க ஆக்சிஸ் பேங்க்கில். 2000 ஸ்ப்ளிட் பண்ணி 350 வந்தது. 350 625 போட்டு 400 ரூபாய்க்கு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட மல்டி இயர் லோ கிட்ட ஆக்சிஸ் பேங்க் வந்து அப்போ வந்து ரிசல்ட் கொடுக்குறான், ஒர்ஸ்ட்டு பாசிபிள் ரிசல்ட்டு. ஓகே, நான் சொன்னேன் இது வரைக்கும் அவன் ஏமாற்றிட்டு இருந்தான், இப்போ தான் ஆக்சுவலாக அவன் ப்ராஃபிட் பண்ணிருக்கான். ஓகேவா? ப்ராஃபிட் பண்ணும்போது பழச எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவோம். குக்கப் பண்ண புக்ஸ் தான் கிளியர் பண்ணிவிட்டு செட்ரேட் பண்ணிப்போம். அந்த சமயத்தில் ப்ரொவிஷன் கொடுத்தான். நான் என்பிஏக்கெலாம் வந்து ஒரு 20,000 கோடி ப்ரொவிஷனு. அது வரைக்கும் என்பிஏவே காமிக்கல, டெலிங்குவன்சியே இல்லைன்ற மாதிரி காமிச்சிருந்தான். திடீர்னு பார்த்தாக்கா ஒரு 20,000 கோடி டெலிங்குவன்சி, திடீர்னு பார்த்தாக்கா வேறு எதுக்கோ பைசா அலாட் பண்ணிட்டான். ஸோ அவன் பேலன்ஸ் ஷீட்டை க்ளீன் பண்ணிட்டான். ஸோ எப்பயுமே நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க தான் பொய் சொல்லிட்டு இருக்காங்களோ அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான், ஏன்னா இது ஒரு ட்ரமேட்டிக் நம்பர். ஓகே, இந்த நம்பருக்கு டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து கேப் அப் ஒரு 200-300 பாயிண்ட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கணும். இது நடக்காத காரணம் இது ஃபட்ஜ்டு டேட்டான்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது யூஎஸில் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவில் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை, அது தப்பாக இருக்கிறது கூட பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஒருவேளை இது உண்மையான டேட்டாவாக இருக்குது, அவங்களோட இன்ஃப்ளேஷன் இப்போ பெட்டராக தான் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கும் சார்? அது உண்மையான டேட்டாவாக இருந்ததுனாக்கா நிஃப்டி வந்து 200 பாயிண்ட் கேப் அப் ஆகிருக்கும். அவங்களோட இண்டெக்ஸே பெருசாக ரிவர்ஸ் ஆகிருக்கும், ஆல் டைம் ஹை தாண்டி போயிட்டுருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்த உடனே கரெக்டாச்சு கொஞ்சம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது என்ன இப்படி பிளாட்டண்ட்டாக வந்து போய் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க, ஓகேவா, 105 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்ருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட 50 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட நம்புவீங்களா? நீங்கள் அதே பெட்ரோல் பங்கில் போய்ட்டு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட நம்புவீங்களா? பிளாட்டண்ட்டாக தெரியுது இல்லை. ஸோ இது வந்து 50% டேரிஃப் போட்டிருக்காங்க அக்ராஸ். சைனா மேலே டேரிஃபு, நம்ம மேலே டேரிஃபு, உலகத்துக்கு சுற்றி டேரிஃப் போட்டிருக்காங்க. எந்த பொருளும் அவன் கம்மியான விலைக்கு கிடைக்கல. இந்த 50% டேரிஃப் கொடுத்து வாங்கினவன் பூரா அதை கன்சியூமருக்கு தான் பாஸ் ஆன் பண்ணுறோமா? எப்படி இன்ஃப்ளேஷன் கம்மியாகும்? ஸோ இதில் ஏதோ குக்கப் பண்ணிருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியுது. அதனால் வந்து ஏறல. இந்தியாவோட கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் அது ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? 0.71% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தட்ஸ் வாட் ஐசி என்டிடிவியில் அந்த இதில் பார்த்த மாதிரி ஞாபகம். இந்த 0.71% வந்து நல்லது தான். இன்ஃப்ளேஷன் இன் மாடரேஷன் இஸ் டூ குட் ஃபார் தி எக்கானமி. ஓகே, இன்ஃப்ளேஷனே இல்லை அப்படின்னாக்கா மார்க்கெட் மேலே போகாது. கம்பெனிஸ்லாம் ப்ராஃபிட் பண்ணணும், அப்படி அந்த ப்ராஃபிட் பண்ணால் தான் அவங்களால டேக்ஸ் கட்ட முடியும், சம்பளம் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னாலே இன்ஃப்ளேஷன் இன் மாடரேஷன் இஸ் ரெக்வயர்ட். ஸோ இந்த 0.71% இன்க்ரீஸ் இன் சிபிஐ நல்லது தான். இது லோ பேஸ் எஃபெக்ட். இது வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி 15% இன்ஃப்ளேஷன் இருந்து 15%க்கு மேலே உங்களுக்கு ஒரு இன்க்ரீஸ் இருந்தது அப்படின்னாக்கா ஹை பேஸில் ஈவன் அ ஸ்மால் இன்க்ரீஸ் வில் பி டேஞ்சரஸ். இதுக்கு முன்னாடி நம்மளோட சிபிஐ இண்டெக்ஸ் வந்து ரொம்ப லோவாக தான் இருந்திருக்கு. இந்த லோவாக இருந்த பேஸ் மேலே 0.71% இன்க்ரீஸ் இஸ் நாமினல். இது வந்து இந்த இட் ஷோஸ் அக்டோபர் நவம்பர் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நிறைய அப்டிக் இருந்திருக்கு, நிறைய டிமாண்ட் ஃபார் ஒயிட் குட்ஸ் இருந்திருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இன்னொன்று இதோட ஸ்ப்ளிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சமயத்தில் மழை காலம் இல்லையா, வெஜிடபிள்ஸோட ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஓகே, அது ஒரு சீசனல் எஃபெக்ட். ஓகே, மற்றதோட இது ஜாஸ்தி ஆகலை, சீசனலாக இருக்கிற வெஜிடபிள்ஸோட இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதால இது ஜாஸ்தியாக இருக்குது. திஸ் இல் சப்சைட், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்தளவு கம்மியாக இருக்கிறதால தான் ரிசர்வ் பேங்க் இதை மென்ஷன் பண்ணியே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 0.25 குறைச்சிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் இஸ் வெல் அண்டர் கண்ட்ரோல். 4% இஸ் தி டார்கெட்டட் இன்ஃப்ளேஷன், அதுக்கு ரொம்ப கீழே இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தால் தான் ரிசர்வ் பேங்க்கு 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கான். ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது, இது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருந்தும் நம்ம நிறைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பேசுகிறோம். ஆனால் எஃப்ஐஎஸ் திருப்பியும் இந்தியாவுக்குள்ளே வரல, அவங்களுக்கு இது அட்ராக்டிவாக தெரியல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சார்? ஒரே காரணம் தான், அமெரிக்கன் எஃப்ஐஎஸ் தான் ஜாஸ்தி. ஓகே, எக்ஸ்போஷர் டு அமெரிக்கன் எஃப்ஐஎஸ் நம்ம ஜாஸ்தி. இந்த அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற இது இட் ஷுட் கோ டு கட்டார் பென்ஷன் ஃபண்டு ஆர் கட்டார் சாவரன் ஃபண்ட், கனடா பென்ஷன் ஃபண்டு, நார்வே பென்ஷன் ஃபண்ட். இதை மாதிரி கொஞ்சம் மாறிச்சு அப்படின்னாக்கா ஸ்ப்ளிட் ஆகும். ஒரே ஆள்கிட்டே நம்ம எல்லா கண்ட்ரோலையும் கொடுக்குறதும் தப்பு. வி ஆர் லேர்னிங் இட் த ஹார்ட் வே. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேயும் வந்தது அப்படின்னாக்கா வில் பிகம் ஸ்டேபிள். இவங்க இவ்வளோ விட்ரா பண்ணி 25% ஆஃப் தர் எஃப்ஐ ஹோல்டிங்கை விட்ரா பண்ணியும் மார்க்கெட் நியர்லி ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது. இதுவே வந்து வி ஆர் ப்ரூவிங் தெம். ஓகே, நீங்கள் இருந்து தான் மார்க்கெட் மேலே போகணும் அவசியம் இல்லை, நீங்கள் இல்லாமல் ஆல் டைம் ஹை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ப்ரூவிங் டு தெம். ஒன்ஸ் வி கெட் மணி ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் திஸ் வுட் ரெகுலரைஸ். இந்தியாவை தாண்டி எஃப்ஐஎஸ்க்கு வேறு எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் அட்ராக்டிவாக தெரியுது, அதுக்கு என்ன காரணம் சார்? எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா சவுத் கொரியா, வியட்நாம், மலேசியா, இது மாதிரி கண்ட்ரிஸ் லுக்ரேட்டிவாக தெரியும். இங்கே எல்லாமே வந்து லேபர் சீப்பாக இருக்கும். ஓகே, டபுள் டாக்ஸேஷன் இருக்காது. ஓகே, பட் இந்த இடத்துலையும் இவங்க வந்து டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இது வேலை எல்லாமே வெளியில் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கொடுக்குறோம். ஓகேவா, நம்ம வேலை பண்ணுறது மறந்துட்டோம்ல. அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணானாக்கா சும்மா ரியல் ஒர்க் எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. ஷூ தவிர என்ன பண்ணுவாங்க அவங்க போயிட்டு திடீர்னுட்டு? அவங்களுக்கு ஃபேக்ட்ரி ஒரு ப்ராசஸ் கற்றுக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும் இல்லையா? இவங்க கடைசி 50 வருஷம் அவுட் சோர்ஸ் பண்ணி தேவ் ஹேபிச்சுவேட்டட், வேலை பண்ணாமல் இருக்க கற்றுக்கிட்டாங்க. இப்போ திடீர்னு அவங்க கூட வேலை பண்ணால் என்ன பண்ணுவாங்க? ஓகே, அவங்க வந்து இந்த ID4 இண்டிபெண்டன்ட் 4ன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்தது. அது மாதிரி படத்தை பார்த்துட்டு நான் தான் வந்து சூப்பர்மேன், நம்ம ஊரில் வந்து ஒரு சக்திமான் சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. இது மாதிரி படத்தை பார்த்துட்டு அமெரிக்கா சூப்பர் நினச்சிட்டு இருக்காங்க. தே ஃபர்காட் ஹவு டு இண்டஸ்ட்ரியலைஸ் த கண்ட்ரி. எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வேலை பண்ணுறதை மறந்துட்டாங்க. இதை கற்றுக்கிறதுக்கு இட் வில் டேக் இனஃப் டைம். அந்த டைமை விட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களால எழுந்துக்கவே முடியாது. ஓகே, தே ஆர் டூயிங் சம்திங் ஆர் தி அதர் டு ரிவைவ் தர் எக்கானமி. எத்தை தின்னா பித்தன் தெளிவுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த எஃப்ஐஐஸு அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணாலும் கடைசியில் தே நீட் டு கம் டு இந்தியா. ஏன்னா 140 கோடி 150 கோடி பேர் இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்களால வேறு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா சைனாவில் 4.5% தான் எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டு. தே ஆர் ஆக்சுவலி பிளாக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டி. தே ஆர் என்கரேஜிங் ஒன்லி இன்டு டெட்டு. ஓகே, இப்போ சைனாலேயும் இன்வெஸ்ட் பண்ணல, இந்தியாவிலையும் இன்வெஸ்ட் பண்ணல. 50% ஆஃப் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் நீ இக்னோர் பண்ணிவிட்டு எங்கே தான் நீங்கள் போவீங்க? ஸோ இன்றைக்கோ நாளைக்கோ தே நீட் டு ஃபைண்ட் அ வே அவுட்டு. அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் ஃபார்முலா ஒன்று கொடுத்துட்டு, எப்பா நீ இது வரைக்கும் பேசலாம் விட்டேன், ஓகே நீ தான் நல்லவன் சொல்லிவிட்டு அவர் கூப்பிட்டு இந்த பக்கம் இன்வெஸ்ட் பண்ண வச்சாக்கா ஐ திங்க் பை ஜனவரி February we may get very good news from USA. they may come back to usன்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு எங்கே போனாலும் கடைசியில் இந்தியாவுக்கு வந்தே தீரணும். நம்ம குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் பற்றி பேசும்போது ஜப்பானில் ஒரு ரேட் இன்க்ரீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம நோட்டிசபிளாக கவனிக்கணுமா? அதனால் இந்தியன் மார்க்கெட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ ஏதாவது ஒரு இம்பேக்ட் இருக்குமா? இன்றைக்கி எந்த யூடியூப் சேனல் போனாலும், எந்த பிஸ்னஸ் சேனல் போனாலும் இது வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கும். ஏதோ கேரி ஃபார்வர்ட் ட்ரேட்னு சொல்கிறாங்க. அது புரியல எனக்கு. இந்த கேரி ஃபார்வர்ட் ட்ரேட்னால் இந்த டிசம்பருக்குள்ளேயே மார்க்கெட் வந்து நிஃப்டி ஒரு 4000 பாயிண்ட் விழுந்துடும். இப்படிலாம் வந்து சும்மா ஆன் பண்ணி பார்த்தாக்கா பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹிஸ்ட்ரியை பார்த்தா இது ஒன்றும் எனக்கு பெரிய அது மாதிரி ஒரு நிஃப்டி 4000 பாயிண்ட் 5000 பாயிண்ட் விழும் ஆர் ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷன் அப்படின்னு எனக்கு தோணலை. இது இப்படி யோசிச்சு பாருங்கள்.
ஜாப்பனீஸ் எண் வந்து ₹1 எண் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்பருக்காக சொல்கிறேன். இப்போ வந்து 58 ஆயிடுச்சு, 56 ஆயிடுச்சு. ஸோ ஒரு 18% கம்மியாயிடுச்சு. ஓகே, நான் வந்து நிறைய கடன் வாங்கியிருக்கேன். ரிலையன்ஸ் கடன் வாங்கியிருக்கு, ஆர்இசி கடன் வாங்கியிருக்கு, மாருதி கடன் வாங்கியிருக்கு, நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கிட்டு இது ஜாஸ்தியானதான் கவலை பண்ணோம்ல. ஓகே, ₹70 வாங்கினது ₹56 வந்துச்சு. ஐ டோன்ட் ஹேவ் டு ஒரி, ஐ எண்ட் அப் பேயிங் லெஸ்ஸர் இன்ட்ரெஸ்ட். இல்லை, அவங்க வட்டியே 0.25%, 0.5% வட்டி தான். ஓகே, வாங்கினது கம்மியாகிடுச்சு. ஸோ ஐ எண்ட் அப் பேயிங் லெஸ்ஸர் மணி. ஸோ அவன் 20% கம்மியாயிட்டான் அவனோட கரன்சி வேல்யூ. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 0.25% இன்க்ரீஸ் ஆகல, என்ன பிரச்சனை? இது ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி 0லேருந்து 0.5 வந்திருக்கான்ல. ஸோ 0லேருந்து 0.5 வரும்போது மார்க்கெட் பெருசாக கீழே விழலையே. 2020 மார்ச் வரைக்கும் அமெரிக்காவில் 0 ரேட் தானே இன்ட்ரெஸ்ட்டு. இந்த கோவிட்க்கு அப்புறம் தான் வந்து தே இன்க்ரீஸ்டு 0.25 4% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 0 எங்கே இருக்குது, 4 எங்கே இருக்குது, இந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த 4% எட்டு வந்ததுக்கு மார்க்கெட் வந்து 7,510 26,277 இருந்துச்சு. இதை பார்த்தா ஆக்சுவலாக மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகுமோ அப்படின்னு தோணுது. நீங்கள் இதை இன்னொரு மாதிரி பாருங்கள். இந்த அமெரிக்காவில் வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஒரு குவான்டிட்டி ஈஸிங் $1 ட்ரில்லியன் $2 ட்ரில்லியன் அவன் படம் கொடுத்து வரைக்கும் ஒரு 15 வாட்டி QE பண்ணிருக்கான் அப்படின்னு வச்சுங்க. பேங்க் ஆஃப் ஜப்பான் இது வரைக்கும் 3 வாட்டி பண்ணிட்டான். நோட்டை பாட்டை பிடிச்சி அடிச்சு விட்டுட்டே இருக்கிறது. இப்போ திடீர்னு ஒரு $1,766 எல்லாருக்கும் அந்த யாரெல்லாம் வார வெட்டரன்ஸ்க்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சும்மா போட்டு விட்டார் முந்தானத்துக்கு ட்ரம்ப்பு. ஓகே, ஸோ இது மாதிரி பிரிண்ட் அடித்து விட்டுட்டே இருக்காங்க. நான் வந்து அமெரிக்கா கவர்மெண்ட்டை, ஃபெட்டு, நீங்களாம் மக்கள், உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு $10 ட்ரில்லியன் உங்களுக்கு பைசா அடித்து கொடுத்தேன், நீங்கள் வச்சுங்க, டோல் ஃப்ரீ அப்படின்னு அடித்து கொடுத்துட்டேன். அடித்து கொடுக்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 0. 2017-16லேருந்து குவான்டிட்டி ஈஸி பண்ணிகிட்டு இருக்காங்க. 2020 இந்த இது வரும்போது இன்னும் 5 மடங்கு குவான்டிட்டி ஈஸிங் அடிச்சிட்டாங்க. நான் எனக்கு பிரிண்ட் அடித்து உங்களுக்கு பைசா கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% ஆக்கிட்டேன். எனக்கு இது புரியல. உங்களுக்கு பைசா நான் ஃப்ரீயாக கொடுத்த பைசாவுக்கு உங்களுக்கு 4% வட்டி வேறு தரேன் இல்லையா? ஸோ இது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட்டு பெனிஃபிஷியரின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸு, மக்கள் தான். ஓகே, இவங்க ஏதாவது தப்பான ஒரு முடிவு எடுத்துகிட்டு பைசாவே உங்களுக்கு 10 லட்சம் கோடி கொடுத்துருவேன், ஃப்ரீயாக கொடுத்துருவேன். உங்கள்கிட்ட 10 லட்சம் கோடி இருக்குல்ல, அந்த 10 லட்சம் கோடி 4% வட்டியும் தருவேன். ஓகேவா? இப்படி பண்ணால் அவங்களுக்கு கொண்டாட்டம். மார்க்கெட் மேலே வந்ததுக்கு முக்கியமான காரணம் இதை மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்ததால் தான். ஓகேவா? இன்னொன்று, கடைசி ஒரு 2000, 3000, 4000 வருஷமாக ஓகே, கவர்மெண்ட் ஹஸ் பீன் டாக்ஸிங் கார்பரேட்ஸ். அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு இது இல்லை, விண்டேஜ் இல்லை. 300 வருஷம் தான் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி. இந்தியாவில் 4000, 5000 வருஷமாக இருக்கும்ல. 5000 வருஷம் ராஜா அப்படின்னா வரி போடணும் இல்லையா? இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த ஹியூமன் கைண்ட் ஹிஸ்ட்ரியில் 2020 கோவிடுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஹஸ் கிவன் டோல்ஸ். ஜெர்மனி பார்த்தீங்கன்னா அவங்க ஜிடிபியில் 40% டோல்ஸாக கொடுத்துட்டான். ஓகே, ஸோ இது வரைக்கும் நடக்காதது, 3000-4000 வருஷத்தில் நடக்காதது இப்போ நடந்திருக்கு. தீஸ் கம்பெனிஸ் ஹவ் டேஸ்டட் ஃப்ரீ மணி. ஓகேவா? ஸோ அழுதா கிடைக்குது, நஷ்டம் காமிச்சா கிடைக்குது, பிளாக்மெயில் பண்ணால் கிடைக்குது, அப்படி தெரிஞ்சு போச்சு. தேர் டூயிங் சம்திங் ஆர் தி அதர் டு கெட் மோர் ஸ்டாப்ஸ். இதுதான் எனக்கு தோணுது. இப்போ முன்னாடி பொலிட்டீஷியன்ஸாக இருப்பாங்க, இப்போ பொலிட்டீஷியன்ஸ் பூரா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் இருக்காங்க. ட்ரம்ப் பார்த்தா அவர் இஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இல்லையா? கவர்மெண்ட்லேருந்து அவருக்கே கொடுத்துக்கிறது, அவங்க கொடுக்குற பைசாவுக்கு வட்டியும் கொடுக்குறது இல்லையா? இதை மாதிரி ஏதோ திருமணம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு பொலிட்டீஷியன் ஆனதால் அவங்க கம்பெனிக்கு இவங்களே பைசா கொடுத்த பைசாவுக்கு வட்டியும் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. இது கம்பெனிஸ்க்கு நல்லது, கவர்மெண்ட்டுக்கு கெட்டது. ஓவரால் லாங் டேர்மில் இது ஒரு பெரிய பலூன் ஆகிட்டு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இம்மீடியட்டாக இட் இஸ் டூ குட் ஃபார் தி கம்பெனிஸ். ஜப்பானில் நடக்கிறது, யூஎஸில் நடக்கிறது, இந்த மாதிரி குளோபல் கியூஸ்லாம் பேசுகிறோம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட்டோட பொசிஷன் குளோபலி எப்படி இருக்குது சார்? இந்தியன் மார்க்கெட்டில் மக்கள் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ஓகே,
நான் சொன்ன மாதிரி ஜெர்மனியில் 40% ஆஃப் தர் ஜிடிபி ஃப்ரீயாக கொடுத்தான். அவங்க அது ரெக்கவர் ஆகிறதுக்கு 40-50 வருஷம் ஆகும். அந்த ஒரு தப்பான முடிவெடுத்தது ரெக்கவர் ஆகிறதுக்கு 40-50 வருஷம் ஆகும். ஓகேவா? இந்தியாவில் அதெல்லாம் பண்ணவே இல்லை. கோவிட் சமயத்தில் 20 லட்சம் கோடி கடன் ஃப்ரீயாக கொடுக்கல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, கடனாக வாங்கிங்க, கம்மியான வட்டிக்கு வாங்கிங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அந்த 20 லட்சம் கோடியும் வந்து ஒரு பேங்க் கேரண்டி மாதிரி தான் கொடுத்தாங்க ஒழிய ஃப்ரீ அப்படிலாம் கொடுக்கல. எந்த லோனையும் பெருசாக வெய்வர் கூட பண்ணல. ஓகே, அவங்களுக்கு தெரியும் வில் ஃபைண்ட் அ வே அவுட். மக்களுக்கு வந்து ஒரு கார்னர் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த கார்னர்லேருந்து எப்படி வெளில வருதுன்னு மக்களுக்கு தெரியும். நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன்ஸ் அப்படின்வாங்க இல்லையா? ஸோ அவங்கள நெசசிட்டியில் நம்ம கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களே தப்பிச்சு வந்துடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்தியா டிட் அ வைஸ் திங் நாட் கிவிங் மோர் தேன் 2% ஆர் 2.5% ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி ஆஸ் டோல்ஸ். அந்த டோல்ஸ் கொடுத்தது கூட லோனாக தான் கொடுத்த வழியாக ஃப்ரீயாக கொடுக்கல. ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க, எல்லாருக்கும் 80 கோடி பேருக்கு ஃப்ரீ ரேஷன் அரிசி கொடுத்தாங்க. ஓகே, அதில் தான் பெரிய பைசா போச்ச வழிய மற்ற இதுலேயும் வந்து இது மாதிரி டோல்ஸ் கொடுக்கல. இது ஒன்றாலேயே இந்தியன் எக்கானமி இஸ் ஸ்டாண்டிங் குட். நம்ம ஒரு பக்கம் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறோம், இன்னொரு பக்கம் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ இதுவும் எப்போவுமே மக்களால் என்ன நடக்க போகுது, இல்லை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயமா இருக்கும். கோல்டு அண்ட் சில்வர் இது ரெண்டுலோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி இருக்குது சார்? ஒரு 5-6 மாதம் ஒரு இன்டர்வியூவில், லாஸ்ட் குவார்ட்டர் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், செப்டம்பர் மந்த் எண்டுன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 30ஆம் தேதி நம்ம இன்டர்வியூ பண்ணோம். இந்த குவார்ட்டர்லி க்ளோஸ் $41.30 இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அடுத்த இம்மீடியட் டார்கெட் அப்போ வந்து 1,00,000 1,02,000 இருந்தது சில்வர். நான் சொல்லியிருப்பேன் சில்வர் வந்து 1,44,000 1,88,000 2,00,000 தொடுன்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி 2,00,000 தொட்டுருச்சு. ஓகே, டாலர் பேரிட்டிலையும் சொல்லியிருப்பேன் 41, 50, 68 போகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருப்பேன். நீ 67 நான் வரும்போது 66, 80, 67 பார்த்தேன், அந்த நம்பருக்கு வந்துச்சு. இதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருப்பேன். இந்த காரணம் என்னன்னாக்கா, சில்வர் ருப்பி பாரிட்டியில் ஆல் டைம் ஹை அடிச்சிச்சு, பட் டாலர் பாரிட்டியில் ஆல் டைம் ஹை அடிக்கல அப்படி சொல்லியிருப்பேன். 1978 2008 $51 அடிச்சிச்சு. ஓகே, அப்போ வந்து டாலர் வந்து 20 ரூபா இருந்தது. ஒரு டாலருக்கு 20 ரூபா. இப்போ வந்து 89 91 வந்துடுச்சு இல்லையா? ஸோ டாலர் பாரிட்டிக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால தான் வந்து 68ன்ற டார்கெட் கொடுத்துருப்பேன். இன்னும் கூட மேலே போகிறதுக்கு சான்ஸ்னு சொல்லியிருப்பேன். அந்த நம்பருக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து வி ஹேவ் டு பி பிட் கேர்ஃபுல். இந்த மந்த் எண்டு, குவார்ட்டர் எண்டு, மந்த் எண்டு, ஹாஃப் இயர்லி எண்டு, இயர் எண்டு இல்லையா? இந்த டிசம்பர் 31 இந்தியாவில் தான் வந்து மார்ச் 31, வேர்ல்டு குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தா டிசம்பர் 31 தான் வந்து இயர் எண்டு. ஓகே, ஸோ இந்த டிசம்பர் 31 கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி, வீக்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் ஆனுவல் எண்டு. ஸோ இந்த சமயத்தில் கோல்டு 4,381 ஆல் டைம் ஹை இருக்கு இல்லையா? இதை தாண்டி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணலை அப்படின்னாக்கா இந்த 2 நம்பர் நோட் பண்ணிச்சிங்க, 3,846, 3,311. இங்கேருந்து 25% 30% கீழே விழறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி வீக்லி க்ளோஸ் ஆகலை, 4,266 கீழே க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ நான் பார்க்கும்போது 4,327. ஓகேவா? இன்னும் 70 பாயிண்ட் கீழே 4,266ன்ற நம்பர் கீழே இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா நாம் வந்து 3,846 3,311 பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், ஜேபி மார்கன் இஸ் லீவரேஜ் பை 312 டைம்ஸ் ஆஃப் கோல்டு. 1 கிராம் கோல்டு அவன் கையில் இருக்குனாக்கா, நம்ம சவரின் கோல்டு பாண்ட்ஸ் பேப்பர் கோல்டு தானே, பேப்பர் கோல்டு இந்த ஒரு கிராம் கோல்டுக்கு 312 வாட்டி லீவரேஜ் பண்ணிருக்கான். ஓகேவா? ஸோ இந்த 312 மடங்கு லீவரேஜ் பண்ணி 1618 4,382 வந்துட்டான். ஓகேவா? இப்போது 4,381 3,866 எட்டுன்னு போனான்னு வச்சுங்களேன், அவனுக்கு எவ்வளோ பைசா? 312 × 500. கரெக்ட் தானே? இங்கே வித்துடுறான் அவன். ஓகே, ஒரு 20 டன் விற்கிறான் அவன் வச்சுட்டுருக்கிறதுல. மார்க்கெட்டை 4,381 3,866 எட்டுன்னு வந்துட்டான் அப்படின்னாக்கா 500 × 312 மடங்கு லீவரேஜ் இல்லை அப்படின்னா அவனோட காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங்காக போகும். 312 400 எவ்வளவு? 12,000. அவனோட கோல்டோட ஹோல்டிங் காஸ்ட்டு -15,000 போயிடும்.
ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்ட் நீங்கள் இதை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா இட் வில் மேக் பெட்டர் சென்ஸ். ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் ஓகே ₹2 இருந்தது. ஓகே, ஒரு நம்ம ஆக்சிஸ் பேங்க்னு வச்சிங்களேன், ₹1000 கால் ஆப்ஷன் ₹2 இருந்தது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு 100 லாட் வாங்கிட்டீங்க, ₹2 100 போயிடுச்சு. ஓகேவா, டெல்டா 1 ஆகிடுச்சு. அங்கேருந்து 1% இன்க்ரீஸ் ஆனானாக்கா, ஓகே 100 1% இன்க்ரீஸ் ஆனான்னா இவனோட ப்ராஃபிட்டு 100% இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ₹2 ஆப்ஷன் ₹102 போச்சுனாக்கா 100% இன்க்ரீஸ் தானே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ₹110 போச்சுனாக்கா 500% இன்க்ரீஸு, ₹120 போச்சுன்னா 1000% இன்க்ரீஸ் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா இது லாகரதமிக் ஸ்கேலில் மூவ் ஆகும். ஓகே, இப்போது 120 போயிட்டான், அங்கேருந்து 20 கொண்டு வந்துட்டான்ச்சிங்க, விற்றவனுக்கு எவ்வளோ லாபம்? அதே 1000% ப்ளஸ் ₹80 இல்லை. ஸோ இவனுக்கு லாகரதமிக்காக 312 ஒரு லாகரதமிக் நம்பராக வச்சுருக்கான்னு வச்சுங்க, 1618 4381 எடுத்துன்னு வந்துட்டு அங்கேருந்து விற்று கீழே எடுத்துன்னு வந்துட்டான்னாக்கா இவன் லாபம் -15,000 போயிடும். இதுதான் விஷயம். ஸோ இன்றைக்கி ரொம்ப கிரிட்டிக்கல். ஓகேவா, ஃப்ரைடே நீங்கள் நைட்டு 4266 கீழே க்ளோஸ் பண்ணால் அப்படின்னாக்கா சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் தி கோல்டு ஸ்பேஸ். ஓகேவா, இந்த மந்த் அண்ட் இயர் எண்ட் க்ளோஸு 4429க்கு மேலே கோல்டு க்ளோஸ் ஆச்சுனாக்கா இன்னும் புல்லிஷு, இல்லாட்டி ட்ரேடபிள் கமாடிட்டியாக தான் இருக்கும். சில்வர் இன்னும் கொஞ்சம் புல்லிஷ்னஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் பற்றியும் சரி, கமாடிட்டிஸ் பற்றியும் சரி, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம்.